ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோஸை பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணதுக்கு. இன்றைக்கி நம்ம மிஸ் நைட் அண்ட் டேவோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோன்னே நம்ம ஹீரோ அந்த பாரில் இருக்கிறதா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து அவர் தேடிக்கிட்டே இருக்கார். அவங்கள எங்கேயும் காணலை. ஒவ்வொரு ரூமாக தேடுறப்போ அங்கே எங்கேயுமே அவர் இல்லை. அடுத்து நம்ம ஹீரோயின் காமிக்கிறப்போ அவங்க தான் அந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கல்ல, அந்த ஆள் அடிக்கிறப்போ எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி நிறுத்துறாங்க. அப்போ ஒரு ஆள் ஓடி வந்து ஸ்டாப் பண்ணுங்கள், போலீஸ் வந்துட்டாங்க, எல்லாம் தப்பிச்சு போங்கன்னு சொன்னோன்னா உடனே நம்ம ஹீரோயினை மறந்துட்டு அங்கே இருக்க ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வந்து தப்பிச்சு போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் எல்லாமே வெளியே வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ எல்லா பக்கம் தேடுறாங்க. எல்லாருக்கும் ப்ராசிக்யூட்டர்னு தெரிஞ்சோன்னு எல்லோரும் சண்டைக்கு வராங்க. எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயின் அந்த பாட்டியை தேடிட்டு இருக்கிறப்ப தான் நம்ம ஹீரோயினுக்கு சத்தம் கேட்குது. அதாவது இவங்க நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு ரூமுக்குள்ளே பார்க்குறாங்க. அந்த ரூமுக்குள்ளே வந்து ஒரு கேமரா அங்கே தான் ட்ரக்ஸ் இருக்குடனே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. உள்ளேருந்து ஒருத்தர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு, ஹே நீ யார், எலிக்குட்டி மாதிரி இருக்க, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டு, நீ போலீஸ் தானே, இங்கே வாங்கினா ஒரு பீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ளே அவள் தப்பிச்சு ஓடிடுறான். அவனும் பின்னாடியே ஓடி முடியல பிடிச்சி இழுக்கிறப்ப அப்போ தான் கத்துறாங்க ஹீரோயின். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு கேட்குது. இவங்க இந்த சைடு வந்து கிச்சன் கிட்ட வந்து அவனை அடித்து உதச்சி துவைச்சி எடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடியே வராரு. வந்து அவனுக்கு முதுகில் டோஸ் விட்டு, ஆமாம் நம்ம ஹீரோயை எப்போ தான் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஆமாம் நீ எங்கே இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்து நான் அந்த துரத்திட்டு வந்தேன்ல அந்த வில்லன் வந்து ஃபோன் வந்துச்சுன்னு ஓடி போயிட்டான். அப்புறம் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இதுக்கு நீங்கள் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து இங்கே ஃபோன் ட்ராப் ஆகிடுச்சு, அதை எடுக்க வந்தேன், இந்த நேரத்துக்கு எங்கே பண்ணுற அப்படின்னு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அப்படின்னு உடனே சொல்லி நம்ம ஒருத்தவங்களுக்காக வந்திருக்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. பார்த்தா இவளுக்கு தான் ஃபோன் அடிக்குது. இவங்க தான் அந்த பாட்டி எடுத்துகிட்டு, எனக்கு கொஞ்சம் செஸ்ட் பெயின் வந்துருச்சு, அதனால் நான் வீட்டுக்கு போயிட்டேன், சாரின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிடுறாங்க. அதை பார்த்துட்டு வெளியவே வரக்கூடாதுன்னு சொன்னால் சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்க பாரு இந்த அம்மா அப்படின்னு அவங்களுக்கு ஒரே டென்ஷனு. சரி வா வீட்டுக்கு போகலாம், இன்னும் ரொம்ப லைட் ஆகிடுச்சுன்னு கூட நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு எல்லாம் வெளியே வராங்க. வெளியே வந்தோன்னே லிஃப்ட்டுக்குள்ளே வராங்க. லிஃப்ட்டுக்குள்ளே வந்தோன்னா அங்கே ஆல்ரெடி ஒரு தண்ணி வண்டி நின்றுக்கிட்டு இருக்கு. இவங்க இருந்துட்டு அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ் எல்லாம் மேலே ஒரு ஓப்பனாக இருக்குல்ல, அதை பார்த்துட்டு அப்படியே வளைஞ்சிக்கிட்டு உரச வரா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவரோட ஜக்கினை கழட்டி போட்டு விடுறாங்க. அப்பவும் திரும்ப உரச வரப்போ நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சு. என்ன பண்ணுறாங்க, உடனே கோட்டை கழட்டி இப்படி வீசி அப்படி வீசி அவனுக்கு நல்லா 2 அடி கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து சிரிக்கிறாரு. அவள் பண்ணுறது அவருக்கு பிடிச்சிருக்க போல். அவள் ஸ்மைல் ஃபேஸ் அழகாக இருக்குது. அதை தாண்டி வெளியே வராங்க. வெளியே வரப்போ தான் இவங்க வெளியே வந்தோன்னே அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற எல்லாரும் அந்த ஹெட் எல்லாமே வெளியே வந்துட்டு, ரொம்ப நன்றி சார், எங்கள் இதுக்கு பார்க் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இதே மாதிரி நீங்கள் வாங்க, உங்களுக்கு நாங்கள் நியூ கார்டு கொடுக்குறோம், எப்போ வேணா வரலான்னு சொல்லி ரொம்ப வலிஞ்சு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட் தான் அங்கே எல்லாம் சுற்றிட்டு உள்ளே விடாமல் தூக்கி எல்லாம் வெளியே போட்டாங்களே. வந்துட்டு என்ன சார் பிரச்சனை, என்ன உள்ளே விட மாட்டேங்கிறாங்க தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்கிறா. டைம் ஆயிடுச்சு வா போகலாம், நிற்க ஒன்று கிழிச்சது போகுதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே வந்துட்டு, யார் சார் இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஃபோன் எடுத்து காமிச்சு அவங்களுக்கு உடம்பு முடியல செஸ்ட் பெயின் சொல்லி போயிட்டாங்க. ஏன்னா சார் 90 தான் பிறந்து, நான் ரொம்ப எங்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ செஸ்ட் பெயினில் போயிடுச்சு அந்த கிளவி அப்படிங்கிறாங்க. அப்படி நம்ம தானே சொல்கிறாங்க. அப்படியே சும்மா வேடிக்கை பார்த்து நிற்கிறான். சரி இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்களை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் இருந்து கிளம்பு அப்படிங்கிறாங்க. இவர் கூடலாம் ஒரு பொண்ணு பேசுதா, அது நைட் நேரமெல்லாம் பேசுதான்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு அவர் போயிடறாரு. இவங்க வந்து காரில் போயிட்டுருக்காங்க. காரில் போகிறப்ப தான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படிங்கிறாங்க. நான் கொடுத்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கியா இல்லையா, பத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லி பர்செல்லாம் காமிக்கிறாங்க. அப்புறம் அதை யூஸ் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நம்ம சிவிலியன்ஸ் எல்லாம் அப்படி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறப்போ நம்ம அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணலாம், நீ யூஸ் பண்ணி தான் இந்த இவ்வளோ தூரம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்களுக்காக நீங்கள் எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, நீ ஒன்று எனக்கு யாரோ ஒருத்தவங்க இல்லை அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ. அப்போ நான் யாருன்னு ஒரு ஆர்வமாக கேட்குறப்போ, நீ விட்னஸு, நான் ப்ராக்ஸி, இதிலேருந்து நம்ம உறவு. ஓ அப்படித்தானா, சரி உங்கள் நம்பரை என் ஃபோனில் உங்கள் பேர் போட்டு சேவ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன சேவ் பண்ணியிருக்கீங்க, எங்கள் ஃபோனை கொடுங்க பார்க்கலாம். இல்லையே நான் இப்போ வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், எப்படி தரது அப்படின்னு ரொம்ப சமாளிக்கிறாரு. அப்புறம் கொடுங்க, சரி நானே செக் பண்ணிக்கிறேன், நீங்கள் கார் ஓட்டுறீங்களா, நானே செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணால் டாக்குமெண்ட்ஸுன்னு பேர் வந்திருக்கு. கோவமாக சிரிச்சிட்டு, லீட் டாக்குமெண்ட்ஸ்னு என் போட்டு சேவ் பண்ணியிருக்கீங்க, அது அன்னைக்கு சேவ் பண்ணது, அப்புறம் மாற்றலான்னு நினச்சா மறந்துட்டேன், நீ கூட நம்பர் பிளாக்கில் போட்டு வச்சுருந்தேன், நான் தான் எடுத்துட்டேன்ல, நான் பிளாக்கில் போட்டுக்கிறதுக்காக நீங்கள் திட்டினீங்க, ஆனால் என் நம்பர் மாற்றவே இல்லை, நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸா, இப்போ நானும் உங்கள் நம்பரை சேவ் பண்ணுறேன், ப்ராக்ஸின்னு சேவ் பண்ணுறேன், விட்னஸ்ன்னு சொல்லி சேவ் பண்ணுறேன், இருங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவருக்கு டென்ஷனாக மூஞ்சி 2 மாற்றி பார்த்து சண்டை போட்டுக்கிற வரப்போ ஒரு நாய் குறுக்க வந்துடுது. அவர் சடன் பிரேக் போட்டு கத்துறப்போ அப்படியே கார் வந்து கொஞ்சம் இறக்கத்தில் இறங்கி சேத்துக்குள்ளின்றது. ஐயோ உயிரோடு இருக்கிறமான்னு சொல்லி இவன் கத்துறா. அப்புறம் வந்துட்டு இப்போ உனக்கு ஒன்றும் ஆகலையே, எனக்கு எந்த
பிரச்சனையும் இல்லை, நான் ஃபைன் தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து காரை வந்து உனக்கு காரை ஓட்ட தெரியுமா? தெரியும், இப்போ நீ வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் காரை தூக்குறேன், அப்படியே ரிவர்ஸ் போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஹீரோ தூக்குறாரு. அவள் ஸ்பீடு அடித்தாமல் இருக்க சேரெல்லாம் நம்ம ஹீரோ மூஞ்சியில் உடம்புல எல்லாம் பட்டுருது. ஸ்டாப்னு சொல்லி வந்து சாரி ரொம்ப ஸ்பீடாக அழுத்திட்டணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. முறைச்சிட்டு நிற்கிறப்ப தான் என்னடா பண்ணலாம், எப்படி போகிறதுன்னு யோசிக்கிறப்ப தான் நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா டிராக்டரில் வந்துட்டுருக்காங்க. நம்ம மகளை பார்த்தனே என்னாச்சு இந்த நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி மகளை கட்டி பிடிச்சி செல்லம் கொஞ்சி, அப்போ ஐயோ நீங்கள் என்ன இப்போ நிற்கிறீங்க, நம்ம வீடு பக்கத்தில் தான் இருக்குது வாங்க போகலாம். இல்லை பரவாயில்ல நான் போய்க்கிறேன். ஐயோ இல்லை சார் வாங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு போங்க, இப்படியே எப்படி போவீங்கன்னு சொல்லி அவரையும் கூப்பிட்டு போகிறாங்க. டிராக்டர் 2 பேரும் பின்னாடி உட்காந்துக்கிறாங்க, இவங்க 2 பேரும் உட்காந்து போகிறாங்க. இது குப்பை வண்டியில் போகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வச்சுக்காங்களேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்ரூமில் உட்காந்து நம்ம சட்டையை வந்து நல்லா துவைச்சிட்ருக்காரு. அப்படியே சட்டை இல்லாத பாடியே காமிக்கிறங்க, செம ஹேண்ட்ஸமாக இருக்கார் அவர். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட டாடி வந்து வெளியே தான் உங்களுக்கு உண்டான சட்டை வச்சுருக்காங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் மாற்றிட்டு வெளியே வராங்க. இதுக்குமா அவர் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கு, அப்படியே அனுப்பல, சும்மா இரு அவர் இப்படியே நான் அவரை அனுப்ப முடியுமா, எவ்வளோ எப்படி கோச்சிக்க மாட்டாரா அப்படிங்கிறாங்க. நீ இப்போ ரூம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஏர் பண்ணுவே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கம்முன்னு இருமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அவர் வந்து மாற்றி அந்த ஹீரோயினோட அம்மாவோட ட்ரெஸ் எடுக்கிறாரு. இவர் கத்துறக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு வெளியே வரப்போ பார்த்தா எல்லாருக்கும் சிரிப்பு. ஹீரோட அப்பா வந்து ஹீரோயின் அம்மா கிட்ட உன்னை விட அந்த ட்ரெஸ் அவருக்கு அழகாக இருக்குது போலையே அப்படிங்கிற கம்முனியா அப்படிங்கிறாங்க. அவங்களும் ரொம்ப நன்றி இந்த ட்ரெஸ் கொடுத்ததுக்குன்னு அவங்க ட்ரெஸ்ஸை வந்து ஹீரோ ட்ரெஸ்ஸை ஒரு கவரில் போட்டு கொடுத்துட்டு நீ சாப்பிட்டு போல வாங்க, இல்லை டைம் ஆயிடுச்சு நான் போகணும் அடி சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நிமிஷம் சொல்லி நிறைய டப்பாவில் ஃபுட்டெல்லாம் போட்டு வந்து கொண்டு வந்து அவங்க கையில் கொடுக்குறாங்க, இதை கொண்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. இப்போ ஹீரோவும் கார்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு அந்த கோட்டை வந்து அவர் திரும்ப கொடுத்தாரு, அந்த கோட்டை வந்து போட்டுக்கங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கையில் அவங்க அம்மா கொடுத்த திங்ஸ் எல்லாம் இருக்குது, இது மேலேயே வச்சிருன்னு சொல்கிறாங்க. இல்லை நானே போட்டு விடுறேன்னு சொல்லி அவங்களுக்கு போட்டு விட்டு அப்புறம் பக்கத்தில் வந்து நின்று ரொம்ப ரொம்ப நன்றி, எங்கள் அம்மாக்காக நீங்கள் வந்து பொய் கூட சொல்லியிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயின். உடனே நம்ம ஹீரோவும் ஆமாம் அவனோட அந்த ஜாப் ஸ்கேம் பற்றி கூட நான் போய் சொன்னேன், ஐயோ அதை பற்றி சொல்லாதீங்கன்னு வாயை மூட போகிறாங்க. அப்புறம் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு இந்த பேண்ட்டுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டாக இருக்குன்னு சொல்லி இந்த தடவை பேண்ட்டு பார்த்து சொன்னேன். அவன் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இரு இப்போயே உங்கள் அம்மா கூப்பிட்ற அப்படின்னு சொன்னேன். ஐயோ வேண்டாம் நான் சும்மா சொன்னேன், இது உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் போயிட்டு வாங்க குட் நைட் அப்படிங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்போ போல் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ஒழிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. இப்போ என்ன தான் பேசிகிட்டு இருப்பாங்க, உன்னோட என்னென்னு தெரியல, ஆனால் உன் ட்ரெஸ்ஸு உன்னை விட அவங்களுக்கு தான் நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோட அப்பா. உங்களுக்கு இதே வேலையை போச்சு, கொஞ்சம் கம்முன்னு இருங்க, இது எல்லாமே நம்ம பொண்ணுக்காக தானே அப்படிங்கிறாங்க. எனக்கு இது சரிப்பட்டு வரும்னு தெரியல, அவர் எவ்வளோ பெரிய ப்ராசிக்யூட்டர், நம்ம பொண்ணு அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறாரு. ஏன் அவளுக்கு ஈக்குவல் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லை, நம்ம பொண்ணு ஃப்யூச்சரில் இந்த இதெல்லாம் முடிகிறப்போ அவள் ஃபீல் பண்ணக்கூடாது, ஹர்ட் ஆகக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன், இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு தெரியல அப்படிங்கிறாங்க. அவர் ஏதாவது பண்ணால் முன்னாடி நீங்கள் பிளாக் பண்ணிக்கிங்க, பின்னாடி நான் பிளாக் பண்ணி அவர் ஒரு வழி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வருமாமா, எல்லாம் சரிப்பட்டு தான் வரும்னு சொல்லி தோல் அமுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வந்து ரிட்டன் வரங்காட்டி உடனே வேகமாக வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிடறாரு. வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டு அந்த கொடுத்த கவரை பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்த்தா அவங்க கொடுத்த டப்பாஸ்லாம் இருக்குது, அதில் ஃபுல்லாக ஃபுட் இருக்குது. எல்லாம் எடுத்து வச்சு ஒரு ஸ்மைலோட பார்க்குறாரு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தா 2 பழம் அழுகி போன பழம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து கீழே போட்டு இவங்க கொடுத்தது அழகாக அடுக்கி வைக்கிறாரு. அவருக்கு ஏதோ மனசு நிறைஞ்சது போல் இருக்குது போல். அப்புறம் நம்ம ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் காமிக்கிறாங்க. அந்த பாரில் அவங்களுக்கு அடிப்பட்டதுங்காட்டி முதுகுக்கு பின்னாடி ஒரே வலியாக இருக்குது. அவங்க அம்மா வந்து அந்த பெயின் பேச்சஸ் வந்து அங்கே அப்ளை பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் மகக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேலை உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? இல்லைம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே நீ இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க கேட்குறாங்க. அவர் சிவில் சர்வெண்ட்னா எவ்வளோ கெத்தாக சொல்லலாம், இதில் என்னம்மா இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இதில் வேலையில் இருக்கலாம், உனக்கு இந்த வேலை நல்ல ஃப்யூச்சர் கொடுக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா நான் ரொம்ப ஓல்டாக தெரிகிறேண்ணா? நீ என்ன ஓல்டா? அப்படிலாம் இல்லையே. இல்லைம்மா வேலை செஞ்சு என் கால் ரொம்ப ஓல்டாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் வலிக்குது. நீ ஆமாம் வேலை செஞ்சு உன் கால் வளர்ந்துருச்சுன்னு வேணால் சொல்லு, எப்படி ஓல்டாக இருக்கிறவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவங்க ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து அவங்க அசிஸ்டன்ட் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு சரியாமல் அவங்க போயிட்டாங்க, அவங்களுக்கு இந்த வேலை வந்து ரொம்ப அதிகம் நினைக்கிறேன், நம்ம இப்படியே விடலாமா, அவங்கள வந்து அவங்களாம் வேலையை விட்டு போக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அசிஸ்டன்ட் பேசிகிட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு அந்த வேலை ரொம்ப அதிகமான வேலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், நானும் அப்படி தான் நினைக்கிறேன். அதனால தான் அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு நேற்று உடம்பு சரியாக போயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. அவங்க ஜாலியாக ஆடிக்கிட்டே வராங்க. வந்து பார்த்தா ரூமை பார்த்தோன்னே மெல்லாமல் உடம்பு சரியாத மாதிரி ஹூ அப்படின்ட்டு வராங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்க 3 பேர் போய் எந்திரிச்சு நில்லு, வாங்க மிஸ்டர் லீம், என்னாச்சு, உடம்பு சரின்னு சொன்னீங்க, இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல, திடீர்னு வந்து ஹார்ட் கொஞ்சம் ஸ்க்வீஸ் ஆயிடுச்சு, மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் திடீர்னு ஓவர் வேலை பார்க்குறங்காட்டி உங்களுக்கு இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அசிஸ்டன்ட் சொல்கிறப்போ, இருக்கலாம், ஆனால் தேங்க் காட் பாருங்கள், நான் பிக்சர் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை காமிக்கிறாங்க. அந்த பிக்சர் பார்த்தா அந்த பிக்சர் கிளியராகவே இல்லை. எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நேற்று நீங்கள் எப்படி விஐபி ரூம் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் எப்படி போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து விஐபி ரூமுக்குள்ளே சடனாக போகிறேன்னு சொன்னீங்க, நான் போக வேண்டாம் வெளியே வான்னு சொன்னேன், அதுக்குள்ளே போயிட்டீங்க, எப்படி போனீங்க, உங்களுக்கு விஐபி ரூம் பற்றி எப்படி தெரியும், எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்க அவங்களே நெஞ்சு வேறு பிடிச்சிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. உடனே நம்ம அசிஸ்டன்ட், நீங்கள் வாங்க சார், முதல்ல வாங்கன்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கு நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க, அதனாலே அவங்களுக்கு உடம்பு சரியாக போகிற கூட சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க சார். 2 பேரும் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க வந்து வாலண்டரியாக வெளியே போகணுன்னு தான் நினச்சிங்க, ஆனால் நீங்கள் தான் இதை பண்ணியிருப்பீங்கன்னு தோணுது. இப்போ அவங்க நெஞ்சு வலி வந்துக்கு நான் அந்த காரணம் நீ சொல்கிறியா? ஆமாம் இருக்கலாம், அவங்கள இதை காரணமாக வச்சு அவங்கள வெளியே அனுப்புறது கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. என் கூடயே இருக்கே, என்னை பற்றி ஒன்று தெரியாது, யூ ஸோ சேம்லெஸ் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்புறம் அவங்க வந்து இது காரணம் வச்சு நான் அப்படி கிடையாது, அப்போ அவங்க இனிமேல் அவங்களே வேலையை விட்டு போகிறதுனாலும் நம்ம போக விடாமல் பண்ணணும். அவங்க போகிறக்குள்ளே ரொம்ப கோவப்பட்டு கத்த போகிறாங்க பாருங்கள், நீ கம்முன்னு வா, போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் வேலையை பார்க்குறாங்க. அதாவது நீங்கள் தான் ஏதோ பிளான் பண்ணி அவங்க வேலையை விட்டு அனுப்புறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் சார் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேலை செய்கிறவங்க, அந்த க்ளீனிங் வேலை செய்கிறவங்களோட அவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இப்போ அந்த யங்கஸ்ட் அந்த லேடியை நம்ம பார்க்கவே முடியறதில்ல அப்படின்னு அந்த புதுசாக வந்த வயசான கண்ணாடி போட்டு வந்தார் தெரியுமா, அவர் சொல்கிறாரு, அவர் மேலே கொஞ்சம் டவுட்டாகவே காமிக்கிறாங்க, என்ன மேட்ருன்னு தெரில, போக போக நம்ம பார்ப்போம். அவங்கள அசிஸ்டன்ட் வேலையாக இருக்காங்கல்ல, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அது அந்த மிஸ்டர் ஜியோ அவர் கூட இருக்கிறப்போ ரொம்ப வேலையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓ சரி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவையும் அசிஸ்டண்ட்டையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து கார் டேஷ்போர்டில் இருக்க வீடியோவில் வாங்கிட்டு வர சொல்ல நம்ம அசிஸ்டண்ட்டை, எதுக்கு இந்த வீடியோ நமக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கே அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ. இது மூமெண்ட் வந்து ஸ்டேஞ்சாக இருக்குது, அதாவது அந்த கொலைகாரனோட வீடியோ மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேஞ்சாக இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? அதாவது வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மெயினான இடத்துல நடந்திருக்கு. அதாவது கார் பார்க்கிங் ஏரியா, அதை சுற்றி இருக்க எல்லா இடமே வந்து ஆள் இடமாட்டம் இல்லாமல் ஒரு ஆளுங்க வந்துட்டு போகிற இடமா தான் இருக்குது. அவங்க கொல்லணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல கொண்டுருக்கலாம், ஆனால் அங்கெல்லாம் கொல்லாமல் மக்கள் இடமாட்டம் அதிகமாக இருக்க இடத்துல நீ அங்கே க்ரைம் பண்ணால் உடனே அரெஸ்ட்டு பண்ணிடுவாங்க. அப்போது அந்த மாதிரி இடத்துல எதுக்கு அவன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆமாம், அப்போது அவனோட மோட்டிவ் என்ன, அவனோட கொலையை வந்து உலகமே பார்க்கணும், அதுக்காக மட்டும்தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்கான். இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், இது கண்டிப்பாக அவன் தான் காரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்து வந்து இந்த ட்ரக்ஸ் மேனும் அதுக்கு காரணம்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த ட்ரக்ஸ் மேன் இடத்துக்கிட்ட போகிறாங்க. அவங்க சொன்னதை வந்து யோசிச்சுட்ருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும் கோவனுக்கு பின்னாடி நீ தான் இருக்கேன்னு. அவனை ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கு முதல்ல நீ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பாதிக்கப்பட்டது அவன் இல்லை, மற்றவங்க தானே உங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறப்போ அன்றைக்கி நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவன் கத்துனதெல்லாம் யோசிக்கிறான், அந்த பொம்பளை கொலை பண்ண போகிறேன்னு சொல்லலாம் யோசிக்கிறாங்க. எல்லாமே இவளை தான், இவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன், என் மேலே நம்பிக்கை இல்லையா, நீ வேணா அந்த கோவனை கொண்டு விட, உனக்காக நான் கொன்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம், இந்த மாதிரி நீ தப்பு பண்ணக்கப்புறம் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் நீ நினைக்கிறியா? என்றைக்காவது உனக்கு போதை மருந்து சப்ளை பண்ணுற பாஸ் யாரை நீ பார்த்துருக்கியா? அவனுக்காக நீ எதுக்கு டெரரிஸ்டாக மாறணும்? இதுக்குண்டான பதில் எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உன்னை நினச்சாதான் பாவமாக இருக்குது. உனக்கு என்ன காது கேட்கலையா? நான் திரும்ப திரும்ப எவ்வளோ முறை தான் சொல்கிறது, நீ நிதானமானவன் தான், ஆனால் சரியான முட்டாள். நீ உங்கூட பேசி எந்த பிரயோஜனம் இல்லை, உனக்கு எங்கூட பேச விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே என்ன மனசு மாறிட்டியா? உனக்கு கொஞ்ச நாள் டைம் தர யோசிக்கிறதுக்கு, அதுக்குள்ளே எல்லாத்தையும் நீ சொல்லிடு, உன்னை விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. வெளியே போய் போலீஸ்கிட்ட இவர் போகணுன்னா வா ஊன்னு கத்துறான், அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி. போலீஸ்கிட்ட அவனோட கால் ரெக்கார்ட்ஸு, யாருக்கு கால் பண்ணுறா, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வைங்க. அவங்ககிட்ட ஏதாவது ஸ்டெயினான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு.
நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டு போனதுக்கப்புறம் அந்த கில்லர் கையில் ஒரு ஃபோன் இருக்குது. அவன் யாருக்கோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க, ரொம்ப என்னை கிட்ட வந்துட்டாங்க, அவன் கேள்வி மேலே கேள்வி கேட்குறான், அவனை வந்து கொன்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை கில் பண்ணிடுங்க அப்படின்னு இந்த கில்லர் வந்து யார்கிட்டயோ ஃபோனில் சொல்லிட்டு இருக்கான். அங்கே என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அவன் வந்து நான் ஹேண்டில் பண்ணுங்கள், சீக்கிரமாக இதை ஹேண்டில் பண்ணி என்னை ரிலீவ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறான் இந்த கில்லர். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்து ஏதோ டேபிள் கடையில் வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஒரு இருட்டறைக்குள்ளே யாருன்னு தெரியாத ஒரு பர்சனை காமிக்கிறாங்க. அவன் கையில் ஃபோன் வச்சு ஓன் மிஸ்ஸு கிளியர் பண்ணிடு எல்லாத்தையும் சொல்லி யாருக்கோ மெசேஜ் பண்ணுறாங்க. அவன் கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்கான். அந்த மோதிரத்தை தான் காமிக்கிறாங்க. நமக்கு அது கொடுக்குற இந்த க்ளூ வந்தால் கில்லராக இருப்பானோ, இந்த போதை மருந்து சம்மந்தமான கில்லர். 2 கேஸ் நடக்குது. ஒன்று இந்த போதை மருந்து கேஸ், ஒன்று பொண்ணுங்களை கொள்கிற அந்த கில்லர் கேஸ். 2க்குமே கனெக்ஷன் இருக்க மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அதாவது பாட்டி ஹீரோயினும் அந்த குவான் ஹீரோ இருக்காங்கல்ல, குவான் ஹீரோ, அவங்களும் வந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் எனக்கு அட்வைஸ், ரெக்கமெண்டேஷன், கன்சல்டேஷன் எதுவுமே பண்ணல, ரொம்ப தேங்க்யூ சொல்கிறாங்க. என்னோடய பேக் இன் டே நினைக்கிறப்போ எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம கேர் பண்ணிக்காத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறத நம்ம ஏன் கேர் பண்ணிக்கணும், அதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டனே கிடையாது, நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு ஹானஸ்ட்டாக ஒன்று சொல்லவா, அவர் வந்து ரெடியாக உட்காந்துட்டு சொல்லுங்கள் நான் கேட்குறேன். உங்களை மாதிரி செலிபிரிட்டி லைஃப்லாம் ரொம்ப ஈஸியானது நினச்சிட்டு இருந்தேன். உங்கள் லைஃப் வந்து நீங்களே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான லைஃபு, ஒரு ரஃப் அண்ட் டஃப் எதுவுமே இல்லாமல் உங்கள் லைஃப்பை நினைக்கிறதே ஒரு யூஸ்லெஸ் திங்க் மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அது ஆனால் இப்போ பார்க்குறப்போ உங்கள் லைஃப் நீங்கள் பார்த்து எவ்வளோ ஹார்டுன்னு உங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஹீரோ யோசிக்கிறான். அவனோட பாட்டு எழுதுகிறப்போ அவனுக்கு ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லாமல் பாட்டு லிரிக்ஸ் எழுதுறது, அதை டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றும் பார்க்குறப்போ அவனுக்கு ரெஸ்டிங்கே இருக்காது. ரொம்ப டயர்டாக ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பான். அதுக்கப்புறம் வந்து இவனும் ஃப்ரெண்ட்ஸு வந்து அவனோட ஷெட்யூல் பார்ப்பாங்க. வாரம் ஃபுல்லாக ஷெட்யூல் இருக்கும். அவங்க கூட சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கு கூட உங்களுக்குலாம் டைம் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதெல்லாம் அவள் சொல்கிறப்போ, ஆனால் நீங்கள் உங்கள் இடத்த நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுவீங்க, டெய்லியும் உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் எல்லாருக்காண்டும் உங்கள் மேலே தான் இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே உங்களோட ஈஸி லைஃப் தான் தெரியும். நீங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எதுவுமே தெரியாது அப்படிலாம் சொல்கிறப்போ அவங்க கேட்குறக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பீப்புளுக்கும் தெரியாது, யாரும் பார்த்ததும் கிடையாது சொல்லிவிட்டு அவளோட திங்ஸ் யூஸ் நினச்சி பாப்பா. ஒரு சிங்கிள் டே கூட வேஸ்ட் பண்ணாமல் படித்ததுன்னு சொல்லி அழுகிறது, அவள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் 2 பேருமே யோசிச்சு பார்ப்பாங்க. மற்றவங்க வந்து ஈஸியாக நம்ம லைஃப்பை நம்ம ஹேட் பண்ணிட்டு போயிடுவாங்க தானே. நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் நீங்கள் சொல்கிறது ரொம்ப நைஸாக இருக்குது கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களவே பார்க்குறாங்க. டைம் ஆயிடுச்சு, நான் போகணும், கொண்டது கொடுங்க, நான் தூக்கி போட்டு போய், ஐயோ வேண்டாம் கொடுங்க, நான் தூக்கி போட்டுறேன். 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, கொடுங்கன்னு கடைசியில் காலில் கொட்டிக்கிச்சு. அப்புறம் காலில் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து அவங்களே தொடச்சி விடுறப்போ ஒரு ஸ்கேர் மாதிரி இருக்குது. இது என்ன ஸ்கேரு அப்படிங்கிட்ட, இது வந்து பூனை கடிச்சு ஸ்கேர் ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் நிறைய இருக்காங்களா, இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவாங்களா, இது எனக்கு ஒரு டேட்டூ மாதிரி நல்லா தானே இருக்குது, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே நான் ஹீரோக்கு வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்டேருந்து ஃபோன் வருது. அதாவது இந்த ஹீரோவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட ஃபோன் வருது. கேட்குறாங்க, நான் தான் இப்போ இந்த இடம்லாம் எப்படி இருக்குது, ரிமோட் வில்லேஜ், உனக்கு வேறு இடம் பார்த்துட்ருக்க, டெரரிஸ்ட்டு இருக்காங்கன்னு சொல்லி உனக்கு ஃபீல் பண்ணுறேன், வேண்டாம் எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே இருக்குங்கிறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க, டெரரிஸ்ட்டு ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணி இங்கே நிறைய பீப்புள் இருக்காங்க, நீ சொல்கிறத விட இந்த கண்ட்ரி அந்தளவுக்கு மோசம் இல்லை, எனக்கு வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன், ஆமாம் நீ சொன்ன மாதிரி இங்கே வாட்டர் க்ளீனாக, ஏர் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, எனக்கு இங்கே இருக்க பீப்புள் கூட ரொம்ப நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நீ எதுவும் உமனை பார்த்துட்டு சொல்கிறீங்களா, அவங்க ரொம்ப இஷ்யூ பண்ணுவாங்க, ஹார்டஸ்ட்டு இஷ்யூப்பா, வேணாப்பா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இல்லை சிரிச்சிட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே அடுத்து வந்து ஜெயிலுக்கு காமிக்கிறாங்க. எல்லாம் காட் வாங்கன்னு அங்கே இருக்க ஜெயிலரில் அவசரப்படுத்துகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த கில்லர் இருக்காங்கல்ல, ஆசிட் அடித்த கில்லரு, அவன் வந்து ரொம்ப வாந்தி எடுத்துகிட்டு ரொம்ப முடியாமல் ஆகும்னு கத்திட்டு இருக்கான். உடனே அவனை கூட்டிகிட்டு போய் எல்லாம் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் உடனே நம்ம ஹீரோ சாருக்கு ஃபோன் இதுக்கிடையில் நம்ம ஹீரோவை காமிக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கிறவருக்கு ஏதோ கனவு மாதிரி வருது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாரு. திடீர்னு தூக்கத்துலேருந்து விழிச்சிட்டு போய் முகம் கழுவுறாரு. முகம் கழுவுறப்போ சின்ன வயசில் அவங்க அம்மா கூட இருந்து ஞாபகம் வருது. அவங்க அம்மாவையும் இவனும் குட்டியாக இருக்கா அப்படி பக்கத்தில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா லிப்ஸ்டிக்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஆரஞ்சு கலர் எடுத்துக்கணும்னு கேட்குறாங்க. அவன் வந்து பிங்க் கேட்குறாங்க, அவன் ஆரஞ்சு எடுத்து கொடுக்குறான். உடனே இதுதான் பிங்க்குன்னு சொல்லி காமிச்சு அவனோட வாயிலெல்லாம் போட்டு விடுறாங்க. நல்லா இருக்கானா, ப்ரிட்டியாக இருக்கான், இன்னைக்கு க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு டைமண்ட் ரிங் மாதிரி எடுத்து, அம்மா இது நான் உங்களுக்கு கொடுக்குற பேசன்னு சொல்லி கையில் போட்டு விடுறேன். அதை பார்த்துட்டு வா பெருசாக இருக்குது, பெரிய டைமண்ட், தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இந்த மாதிரி மோதிரம் அந்த பேஸ்ட்கிட்டேருந்து நான் வாங்கினதே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திட்டுறாங்க போல். ஆனால் குழந்தைய மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி முடிச்சுட்டு வெளியே போகிறப்ப, அம்மா நானும் உங்கள் கூட வரேன்னு அழுகிறேன். ஹே அப்படி அம்மான்னு கூப்பிட சொல்லியிருக்காங்கல்ல,
எதுக்கு நீ அம்மான்னு கூப்பிட்ற, அம்மான்னு கூப்பிடக்கூடாது புரியுதா, சரின்னு தலையாட்டுறாங்க. நீ இங்கே நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. போகிற அம்மா பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறா. அப்படி அப்புறம் தான் அவங்க அம்மா வந்து அந்த கில்லர் மூலமாக கொலை பண்ணிவிட்டு வரதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்கே இருக்கவே முடியல. உடனே ஆஃபீஸ்க்கும் போயிடுறாரு. அப்போ தான் அவருக்கு அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவன் உடனே அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்ன பண்ணலான்னு ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் வந்து அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாம் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி அந்த வாமிட் கூட முதற்கொண்டு எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சுற்றி பார்த்துட்டு எப்படி திடீர்னு உடம்பு முடியாமல் போச்சு, ஊசி போட்டோம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஒரு கேரே இல்லாமல் டாக்டர் பேசுகிறாரு. இவங்க 2 பேரும் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு போனதுக்கப்புறம் ஒருத்தனை வந்து இடையில காமிச்சிட்டே இருப்பாங்க. அவன் வந்து அவங்க 2 பேர்த்தையும் கவனிக்கிற மாதிரி எல்லாம் காமிப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவன் தான் வந்து மருந்தை மாற்றி வச்சுருக்கான். இப்போ என்னென்னா இவன் வந்து ஹீரோவை கொல்ல சொல்லி கில்லர் சொல்கிறான் தெரியுமா. ஆனால் கடைசியில் அந்த ஹெட் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கில்லரையே கொண்டு போட்டாங்க. மருந்து மாற்றி. ஏன்னா இவன் இருந்தால் இவன் உண்மை சொன்னால் தான் இவனுக்கு பிரச்சனை. எப்படி அவன் நம்மளை தேடி வர போகிறதில்ல. அதனால் இந்த கில்லரை போட்டு தள்ளியாச்சு. அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காங்க. இந்த சமயத்தில் என்னாச்சு, நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணி இப்படி சொல்லிட்டாங்க. நம்ம அந்த குட்டி ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வராரு. வந்தோடனே வந்து இந்த ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்க, அவங்கக்கிட்ட போய் சொல்லிடுறாங்க அவர் இறந்துட்டாராமா உனக்கு தெரியுமா அப்படின்னா. இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்ன பண்ணுன்னு தெரியாமல் பிரம்ம பிடிச்ச மாதிரி வெளியே போயிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து ஆப்போசிட்டில் வராரு. வந்துட்டு உண்மை சொல்லுங்கள், அவர் செத்து போயிட்டாரா, என்னால் தான் செத்து போனாரா, என்னால் தற்கொலை பண்ணிக்கிட்டாரான்னு கேட்குறப்போ ஒரு வழியாக சமாளிச்சுட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோயினை திட்டுன்னு திட்டுறாங்க. உங்களை யார் முதல்ல என் பர்மிஷன் இல்லாமல் சொல்ல சொன்னது, இது எவ்வளோ சீக்கிரட்டான விஷயத்தை நான் சொல்லி தானே சொன்னேன், நீங்கள் எதுக்கு சொன்னீங்க, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் கூட ஒழுங்க முடியல, அதுக்குள்ளே விக்டிம் இறந்துட்டார், இது சூசைட்டா இல்லை உடம்பு முடியாது போனது எதுவும் தெரியாத பட்சத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சூசைட்டுன்னு வந்துட்டா விக்டிம் என்ன நிலமையில் இருப்பார்னு யோசிச்சு பார்த்தீங்களா. அவங்க மனசில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார். தன்னால தான் இறந்துட்டாருன்னு சொன்னால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார்ல. நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை அவங்க வக்கீல் மூலமாக பேப்பர் ஒர்க்ஸ் மூலம் எப்படி தெரியுதானே போகுது, அது ஏதோ ஒன்று. அது இதே சூசைட்னு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க, நார்மல் டெத்துன்னு சொல்கிறீங்க, சூசைட்னு அவங்க கிளியர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், எதுக்கு தேவையில்லாமல் வேலை பண்ணுறீங்கன்னு சொல்லி ரொம்ப திட்ட. அந்த அசிஸ்டன்ட் வந்து சாரி சார் அவங்க தெரியாமல் பண்ணியிருப்பாங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே கோவமாக வெளியே போகிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே உதட்டெல்லாம் துடிக்குது, ஒரு அழுக வர மாதிரி இருக்குது. ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து தனி இடத்துல உட்காந்து கற்றுன்னு கதறி அழுகுறாங்க. எனக்கு வந்து அறிவே இல்லை, நான் ஒரு முட்டாள், எந்த வேலைக்குமே நான் தகுதி இல்லாதவ அப்படின்னு இவர் சொல்லி அழுகிறாங்க. இவர் சொன்னது ஞாபகம் வந்திருக்கு, வெளியே இதுக்கு மாதிரி தான் நான் வெளியாள் பீப்புள் கூட நான் வேலை செய்கிறதே இல்லை, சோம்பேறித்தனமான அரட்டி அடிக்கிறவங்க கூட, வயசு அதிகமானவங்க கூட, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்க கூட இதுக்கு தான் நான் வேலை செய்கிறதில்ல, நீ தான் அவங்க கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி சொன்னேன், நான் வேண்டான்னு சொன்னேன், நீ கேட்டே அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட் திட்டுறாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப மனசு உடஞ்சி போய் கதறி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோ கொடுத்த ஒவ்வொரு வேலையாக ஃபஸ்ட் அந்த ஃபைலை டைப் பண்ண சொன்னது, அப்புறம் அந்த பில்ஸ் எல்லாம் வச்சு ஃபார்ம் பண்ண சொன்னது எல்லாமே யோசிக்கிறப்போ, அப்புறம் அந்த லெட்டர் கொண்டு போய் நேரடியாக போய் கொடுத்துட்டு வந்ததெல்லாம் யோசிக்கிறப்போ, ஒவ்வொரு இடமா போய் அதை திரும்ப கொடுக்குறப்போ இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் பண்ணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல இதில் அந்த அளவுக்கு முக்கியமான பில்ஸ் இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த போஸ்ட்டு கொண்டு போய் நான் நேரடியாக கொடுக்குவான்னு கேட்குறப்போ, நீங்கள் என்ன போஸ்ட் வேணா கூட நேரடியாக கொடுக்குறக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது இவருக்கு வந்து வேலை செய்யறதுக்கே விருப்பமில்லாதனால நம்ம இப்படி வேலை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுது. அப்போ நான் எதுக்குமே தகுதி இல்லாதவ, முட்டாள், நான் வேறு ஆஃபீஸர்ஸ்ன்னு கிடையாது, நான் வந்து சும்மா ஒரு ஜாப் சீக்கர் லிமிஷன் வேலை தேடிட்டு இருக்க ஒரு பொண்ணு, அவ்வளவு தானே, எனக்கு எதுவுமே தெரியல, என்னை எதுக்கு இப்படி ஓல்டாக மாற்றினீங்க, என்னால் என்ன பிரயோஜனம், இப்போ வேலையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கதறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப சோகமாக கதறிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு வயசு கூட ஆயிடுச்சு, கல்யாணம் கூட ஆகாது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓவர் போதை. சரி அங்கே இருக்க பிடிக்காமல் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் ஃப்ரெண்டு வீடு நினச்சி கீழ் மாடி இருக்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு கதவை ஃப்ரெண்டோட பேசுறது தட்டுன்னு தட்டுறாங்க. பாஸ்வேர்டெல்லாம் போட்டால் பாஸ்வேர்டு தப்பாக போயிடுது, ஓப்பனே ஆக மாட்டேங்குது. நம்ம ஹீரோ வேறு குளிச்சுட்ருக்காரு. ஃப்ரெண்டு பேர் சொல்லி தட்டிக்கிட்டே இருக்க, அவருக்கு டென்ஷன் ஆகிடுது. வேகமாக குளிச்சுட்டு வந்து பார்த்தா இவங்க தட்டி ஒரு வழியை சோர்ந்து போய் கடைசியில் அவர் கையில் கூட அந்த வைப்ரேட்டர்லாம் வச்சு அந்த லாக்கு வந்து ஒரு ஷேக் மாதிரி அடித்து ஒரு வழியை அந்த லாக்கை உடச்சி போட்டு கம்முன்னு கீழே படுத்து இந்த மணி தூங்கிடுச்சு. இவர் வந்து பார்த்தா கீழே படுத்துருக்க, யாரா இது நம்ம வீட்டு வாசல் படுத்து கிடக்குறதுன்னு சொல்லி போய் அந்த பொண்ணை பார்த்தோன்னா லிம்ச்சுன்னு தெரியுது. பேர் சொல்கிறப்ப நான் தான் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு என் வீட்டு வாசலில் படுத்துருக்கேன்னு கேட்குறப்போ கை தட்டி விட்டு அந்த புள்ள பாட்டுக்கு நேராக வீட்டுக்குள்ளே போய் கீழே தரையில் படுத்துக்கிறது. இவர் வந்து பார்க்குறக்குள்ளே கதை தாள் போட்டுறது, திறந்து பார்க்குறாரு, காற்று தாள் வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது யோசிச்சிட்டே வந்தால் இந்த பொண்ணு வேலை கீழே படுத்து கிடக்கு. போய் எழுப்பி விட்டு மேலே படுக்க வச்சு தண்ணி கொடுத்து பேசுகிறாரு. இங்கே என்ன வந்து நீங்கள் தானா, கண்ணாடி நீ போடாத, நீ கண்ணாடி போட்டால் லூஸ் மாதிரி பைத்திய மாதிரி இருக்க, நீ கண்ணாடி போடாமல் தர ஹேண்ட்ஸமாக இருக்க, நீ முட்டாள்கள் தான் கண்ணாடி போடுவாங்க, நீ கண்ணாடி போடாத அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு அவர் சிரிச்சுட்டே கேட்குறப்போ அப்படி மண்டையில் முட்டி அவர் கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ அம்மா 2 பேரும்
சொல்லிவிட்டு அவர் அந்த சைடு போயிடுறாரு. இது படுத்து தூங்கிடுது. வந்து போர்வையெல்லாம் போற்றி விட்டு சரி காலையில் பேசிக்கலான்ட்டு போகிறாரு. அப்புறம் வந்து இந்த நல்லா தூங்கிடுது. காலையில் விடிய காலையில் 5 மணிக்கு அப்படியே மெல்லாமல் வெளிச்சம் வருது. அப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குது. நம்ம ஹீரோ வந்து நிற்கிறாரு. ஆமாம் நீங்கள் எப்படி இங்கே வந்து என் வீட்டில் இருக்கீங்க? இது என்னோடய வீடு. என்னது உங்கள் வீடு? அது என்ன இடம்? என்னோடய வீடு, என்னோடய அப்பார்ட்மெண்ட். இல்லை நைட்டு நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே வந்தேன் அப்படின்னாங்க. நல்லா பாரு, என் வீட்டுக்கு தான் நீ வந்திருக்க. சுற்றி முற்றி பார்த்துட்டு ஐயோ சாரி நைட்டு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன், அந்த போதையில் வந்து என் ஃப்ரெண்டு வீடு நினச்சி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் சாரிங்கிறாங்க. நான் உடனே போகணும், மணி என்ன வெடிய போகுதுன்னு சொன்னேன்னா ஐயோ உடனே போகணும்னு சொல்லி வேகமாக போய் கதவை திறக்க போகிறப்ப கதவு லாக் ஆகிடுச்சு. கதவு லாக் ஆகிடுச்சு, திறக்க முடியல. ஒரு குடியாரங்க ஒருத்தங்க வந்து என்னோட கதவு லாக்கை உடச்சி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது நைட்டு அந்த பொண்ணு பண்ண சேட்டையெல்லாம் ஞாபகம் வருது. ஐயோ சாரி இது எப்போ ரெடி பண்ணுறது? 9 மணி ஆகும் அப்படிங்கிறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? கதவை உடச்சிதாகணும். சீரியஸாக சொல்லிங்க, அப்போ கதவை உடச்சிருங்க. என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கேன், கதவை எப்படி இருக்க முடியும்? அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண தப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லையே நான் சூரியன் வரைக்கும் நான் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை திறக்க முயற்சி பண்ணுறாங்க. முடியல. அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க, இந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க, எல்லா பக்கம் ஓடுறாங்க. கடைசியில் போய் ஜன்னலை திறக்கிறாங்க. சூரியனா வந்துருச்சு. அதிர்ச்சியாகி திரும்பி நம்ம ஹீரோ பார்க்குறாரு. ஹீரோ அதிர்ச்சியாகி அந்த அம்மா பார்க்குறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிஞ்சது. மீதி எபிசோடு நாளைக்கு பார்க்கலாம்.